நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேஸ் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இது மியூசிக் லைவ் கான்சர்ட் மாதிரி இருக்கு. உங்க சவுண்டு உங்க எல்லார்கிட்டையும் இண்டிவிஜுவலா நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன். அங்க வந்து மியூசிக் மியூசிக் ப்ளீஸ். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா கண்ணி ஒத்து பிச்சு பச்சை ஓஜி வைப் மாஸ்டர் விஜய் ஆண்டனி சார் ஆன்டு தி ஸ்டேஜ். இது வந்து என்னோட மேரேஜ் போட்டோ. நான் ப்ரப்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஓகே பண்ணது வந்து அவங்க தான். இந்த கோட்லாம் போட்டு நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் என் ஒய்ஃப். வேட்டைக்காரன் சுக்ரன் வேலாயுதம் தளபதி புலியூர் முது சலீம் 2 வரும். ஏன்னா அது மஸ்காரா 2 சாங் வந்துரும்ல சார். ரொம்ப பெருசா இருக்கும் கதை. பயங்கரமா இருக்கும். கேஜிஎஃப் மாதிரி நினைச்சுங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. 3 போட்டோஸ் மட்டும் ஒவ்வொன்றா வரும். அதை பார்த்தோன்னே விஜயாண்டனி அவர்களுக்கு டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகிற மெமரிஸ் என்ன மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டோ. சார் இதுதானே சார் சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. இது வந்து என்னோட மேரேஜ் போட்டோ. இந்த கோட்லாம் போட்டு நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் என் ஒய்ஃப். அப்படியா? இப்போ சண்டை போட்டு நிக்க வச்சாங்க. ஆக்சுவலா என் மேரேஜ் இன்விடேஷன் எப்படி தான் இருக்கும். விசிட்டிங் கார்டு சைஸ் இருக்குல்ல, அந்த சைஸ் தான் என் மேரேஜ் இன்விடேஷன். என்ன சொல்றீங்க சத்தியமா? என்ன எழுதி வணக்கங்க, நேரம் இருந்தா என் கல்யாணத்துக்கு வாங்க. அவ்வளவுதான். அதான் இப்ப எல்லாம் என்னென்னமோ சார். யோசிக்கிறேன். அப்பவே தக்கு கொடுத்துருக்கீங்க சார். அதுவுமே அந்த விசிட்டிங் கார்டுல போட்டு வணக்கங்க எனக்கு கல்யாணம் இன்னைக்கு டேட்டு, முடிஞ்சா வாங்க வாங்க. அவ்வளவுதான். இப்படிதான் கொடுத்தேன். எத்தனை பேர் வந்தாங்க? அப்படிப்பட்ட ஆளை இப்படி கோட்டு போட்டு நிக்க வச்சு அப்ப கூட தெரியல எனக்கு. இப்போ ட்ரோல் ஆகுது பாத்தீங்களா? மாறிச்சு ஆக்சுவலா ரீசன்ட்டா. ஐடியா இருக்கா சார்? இந்த போட்டோ எப்படி வெளிய வந்துச்சு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல யார் போட்டாங்க. இவளையும் கூட போட்டுருக்கலாம். அவதான் போட்டாங்களா தெரியல. திடீர்னு போட்டோ ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சார். எங்க இருந்து இந்த போட்டோ வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு? யாரோ ஃப்ரெண்ட் போட்டுருப்பாங்க. இப்போ என்ன ஃபாத்திமா மேம் கண்டிப்பா ஆப்வியஸா அவங்களை பத்தி பேசணும். ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒரு சப்போர்ட்டா அவங்க எல்லா இடத்துலயும் இருந்திருக்காங்க. ஸோ ஃபாத்திமா மேம் அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்ணி நான் ப்ரப்போஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஓகே பண்ணது வந்து அவங்க தான். ஓகே ஓகே. நிறைய பேர் பண்ணது இல்லை. நான் ப்ரப்போசலே செம சார். இல்லை வந்து சென்னையில் திருநெல்வேலி இருக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட பண்ணேன் ஆக்சுவலா. அப்பவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சொன்னேன். ஐ லவ் யூலாம் சொல்ல தெரியல. சொன்னால் அடிச்சிடுவாங்கன்னு பயம். ஸோ பொறுப்பாக நல்லவனா காமிச்சுப்போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணுகிட்ட போய் உங்களை என்னமோ சொன்னேன் அந்த டைமில். அது என்ன சொல்லிச்சு, இல்லை எனக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. அப்புறம் வந்து நிறைய ட்ரை பண்ணதில்லை, வேலையில் பிஸி ஆகிட்டேன். அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒத்துக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாங்காய் மாதிரி தான் இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்களே, அவங்க ரொம்ப அழகாக பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. நிறைய எக்ஸ்போஷர், டிவி ஆங்கர். அந்த டைமில் பெப்சி உமா, இன்னொரு ஷைனியா யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த ஒரு 3-4 பேர் தான் ஃபேமஸ். ஸோ அவங்க வந்து என்ன அக்செப்ட் பண்ணது எனக்கே நம்ப முடியல அந்த டைமில். ஏன் நம்மளை ஓகே பண்ணாங்க அந்த டைமில்? அவங்க நம்ப முடியல. அவங்க செலிபிரிட்டி அந்த டைமில். அவங்க செலிபிரிட்டி. நான் ஃபர்ஸ்ட் படம் மியூசிக் பண்ணியிருக்கேன், சுக்ரன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அப்படின்றதால எப்படி ஒத்துக்கிட்டாங்க என்ன? ஏன்னா நம்ம பெருசாக இங்கிலீஷும் ஸ்டைலும் கிடையாது, பேசவும் மாட்டோம். சிட்டி இப்போ வந்து மேபி நிறைய படங்கள் பண்ணி நிறைய ப்ரூவ் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பேசிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. அப்போ நான் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது, உண்மையாவே தெரியாது. இப்போ உண்மையிலேயே போக போக கொஞ்சம் யூத்தாவும் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் மைண்ட் அளவில். அதான் கேட்டேன் சார். இல்ல இது சொல்ல, நான் இது சொல்ல பாடி அளவுலயும் சார். பாடி ஆமா சார். இது டைலாம் போட்டிருக்கேன்ப்பா. நான் ஜெனரலா சொல்றது நான் வந்து மைண்ட் அளவில் சொல்றேன். நான் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இன்னுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸை தாண்டியும் போவேன். அப்ப டைட்டில் கரெக்ட் தான், ஓஜி குக்கி விஜயன். அப்படி ஆயிட்டு இருக்கிறேன், என்னமோ ஆயிட்டு இருக்கேன். எனக்கு மேபி இந்த லைஃப்பை நம்ம ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் தான் அது காரணம்னு நினைக்கிறேன். இஷ்யூஸ் தான் காரணம். ஓகே ஓகே. அது ரிவர்ஸா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு.
திருப்பி பால் வரும்போது திருப்பி 6 அடிப்போம் இல்லையா, இந்த வாடா வாடான்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் எடுத்து போட்டு வாடா நீ வாடா அப்படி போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து அவ்வளோவா அனுபவம் கிடையாது. சவுண்ட் இன்ஜினியருக்கும் மியூசிக் டேரக்டருக்கும் பெரிய எக்ஸ்போஷர் இருக்காரு, ரூம்ல தான் வேலை செய்வாங்கன்றதுனால என்ன எப்படி விரும்புனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் அங்கீகாரம், நம்பிக்கை. நம்மளெல்லாம் விரும்புறாங்க. சூப்பர். அப்புறம் வந்து நம்மளுக்கு காமெடின்னு சொல்லுவாங்க அடிக்கடி, மாமா சூப்பரா இருக்கம்மா நீ காமெடி அடிக்கிறோம், ஏய் நான் காமெடி பண்றேன்னா. இப்போதான் ஆக்சுவலா போஸ்ட் ஆக்சிடென்ட் வந்து நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் தவிர அந்த டைம்ல ரொம்ப பேச மாட்டேன்ல. ஆனா அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, சூப்பர் மாமா காமெடி பண்ற, சிரிப்பா வருதுன்னுவாங்க. ஏய் நீ என்ன என்கரேஜ் தானே பண்ற, நீ என்கரேஜ் தானே பண்ற, நான் நம்ம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக நம்பவே மாட்டேன். ஆனா அவங்க சொல்லுவாங்க காமெடின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ எனக்கே தெரியுது செம ஜாலியா. ஸோ இந்த பார்ட்டோட இதுல வந்து ஒரு 10% அவங்க பார்த்து அதை ரொம்ப ரசிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த நம்பிக்கை. இந்த டிராவல்ல என்னதான் நம்ம நடிக்க வந்தாலுமே அதை வீட்டுக்குள்ள ஒத்துக்கணும்ல, நம்ம ஹீரோன்னு பண்ணுமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது, அப்புறம் நடிச்சது எல்லாமே ஒரு பெரிய சப்போர்ட் தான். அதான் அந்த பாயிண்ட்க்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க சார். ஏன்னா அது வரைக்கும் நீங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல இருந்தீங்க, அப்புறம் ஆன் ஸ்கிரீன் வரேன் அப்படின்றப்போ அந்த டைம்ல ஒரு ஹியூஜ் காம்படிஷன் இருந்தது. அந்த டைம்ல நீங்க புதுமுக நடிகரா உள்ள வர்றீங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயம் இருந்தது, நடிக்க போகணுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட். இல்லை ஒரு பயம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே. அவங்களும் கஷ்டப்பட்டு வந்தவங்க, நானும் கஷ்டப்பட்டு வந்தவங்கன்றதுனால எங்கள் 2 பேருக்கும் நிறைய பார்த்துடலாம்டா அப்படின்னு ஒரு ஒரு திமிர் இருக்கு எப்பவுமே. இனிஷியலாக கொஞ்சம் கேட்டாங்கம்மா, அப்புறம் வந்து இது சூஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்தோன்னு யோசிச்சதே இல்லை. உண்மையாக சொல்கிறேனே, நான் இப்போ இருக்கிறது வந்து எவ்வளோ லக்கியான ஒரு சீட் தரமா, எவ்வளோ நீங்களாம் உங்களோட ஏதோ ஒன்று நினைக்கிறீங்களா என்னை பற்றி, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு 35 மார்க் போட்டிருக்க மாட்டீங்களா அட்லீஸ்ட். சொல்கிறேன், வெறும் மியூசிக் மட்டும் பண்ணியிருந்தா என்ன தெரிஞ்சிருக்கும் என்னை பற்றி உங்களுக்கு. ஒரு ஆக்டரா நம்ம சூஸ் பண்ணுற கதைகள், சலீம், பிச்சைக்காரன், திமிரு பிடிச்சவங்கலாம் பார்த்து அந்த கேரக்டரையும் கொஞ்சம் ரிலேட் பண்ணி, ப்ளஸ் எனக்கே இந்த ஜேர்னி நான் சூஸ் பண்ணலன்னா நிறைய தெரிஞ்சிருக்காது, நிறைய கற்றுக்கிட்டேன். வந்ததுக்கப்புறம் வெறும் மியூசிக்கோடு நின்றுருப்பேன். எவ்வளவோ இருக்குது சினிமாவில், நிறைய பேசுகிறேன், பழகிறேன், நிறைய மாறி போச்சு. திரும்பி பார்க்குறதுக்கு 25 படங்களை தாண்டி நல்லா இருக்குது ஜேர்னி. நிறைய கஷ்டங்கள் இருந்தால் கூட. ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதில்லை. ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தோம், நிற்கும் நல்லா போய். கிரேட். அடுத்து நெக்ஸ்ட் போட்டோ. சார், வேட்டைக்காரன், சுக்ரன், வேலாயுதம் மூணுலயுமே காமனான ஒரு பர்சன். ஆமா தளபதி விஜய். ஆமா. ஸோ இப்போ கூட எந்த விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு வராரு அந்த இடத்துலனா ஃபேன்ஸ் ஒரு எடிட் ஒன்று பண்ணுவாங்க. அது எந்த பாட்னாலும் மேட்ச் ஆயிரும் அவருக்கு. ஆனா அந்த புலி ஊறும்போது அல்டிமேட் எதுவுமே அப்படி ஒரு வைபை வந்து எங்குமே கொடுத்தது. சரி. ஸோ இந்த ஆல்பம்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது இஸ் அ பீக் ஸ்டார். இப்போ நீங்களே இப்போ சொன்னீங்க, நான் பண்ண பெரிய படங்கள்ல விஜய் சாரோட படங்கள் இருக்கு அப்படின்னு. அந்த ஒர்க்கிங் டைம் எப்படி சார் இருக்கும்? ஐ திங்க் நீங்க வேற அதெல்லாம் ஸ்டில் ஞாபகம் இருக்கு சார். 7ஆம் அறிவு கூட ரிலீஸ் ஆச்சு, டிக்கெட் கிடைக்காம சட்டையெல்லாம் அங்கிருந்துச்சு சார். புரியுது. ஸோ அந்த டைம்ல எப்படி சார் இருந்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலாக நான் காதலில் விழுந்தேன் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. வந்து நல்லா இருக்குன்னா ஏதோ ஒரு படத்துக்கு வந்து நாக்கமுக்க போயிட்டான இல்லை ஏதோ ஒரு படத்துக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஓகே. வந்திருக்கும் போது பாட்டு சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு வேட்டைக்காரன் படத்துக்கு வந்து வாய்ப்பை இவங்க மூலமாக தான் வந்துச்சு. ப்ரொடியூசரோ டைரக்டரோ என்னை தேடி வரல, அவர் நல்லா பண்ணுறாரு, அவரை போய் ஓகே பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலாக வேட்டைக்காரன் படம் தான் வந்து சாரோட அந்த பேக் இதுல இருந்து ஒரு பெரிய ஹிட் அடுத்து வருது என்னோட கேரியர். ஆமாம், அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது டைரக்டர் ப்ரொடக்ஷன் மூலமாக வந்துச்சு, நம்பவே இல்லை. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசணும்னு சொன்னாங்க. வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு வாய்ப்புன்றாங்க. சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எனக்கு பேச்சே வரல. நம்ம எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு கொடுக்குறாங்க. அவங்க அதுவே நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறாங்க, கம்மி பண்ணி. அது தப்பா நினச்சிக்க மாட்டீங்களா? இது ஓகே தானே? எப்பா இது எங்களுக்கு பெரிய விஷயம்ப்பா அப்படின்ற விஷயம் வேட்டைக்காரன் நடந்துச்சு. ஒவ்வொரு பாட்டும் ரிலீஸாக முடிஞ்ச பிறகும் அவர்கிட்ட பெர்சனலாக போட்டு காட்டுவேன். ஆக்சுவலாக கால் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போவேன். ஓகே. ஒவ்வொரு பாட்டிலையும் இன்வால்வ் பண்ணிப்பார். இந்த ஏன் உச்சி மண்டல பாட்டில் வந்து டர் சுர், அது ஏன் நான் டர்ருங்கிறது தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக டர்ன்னு போடுங்க, சுருன்னு போடுங்கன்னு சொன்னது. அப்போ சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஒவ்வொருத்தர் இன்வால்வ் பண்ணி கேட்பாங்க. ஆக்சுவலாக நான் மியூசிக் டைரக்டர். இந்த சில படங்களுக்கு நான் வந்து மியூசிக் பண்ணலை, நான் நடித்த படங்களுக்கே. ஓகே. அந்த பாட்டை என்ன பாட்டு பண்ணியிருக்கீங்க, எப்படி டியூன் இருக்கும், கொடுங்க நான் கேட்கணும்னு நான் கேட்டதில்லை. ஓகே ஓகே. இவங்க மியூசிக் டைரக்டர் கிடையாது, ஆனால் வந்து இந்த மியூசிக்கில் அவ்வளோ ஈடுபாடு. இன்ஃபேக்ட் சின்ன தாமரை பாட்டில் சுசித்ராவை போடுங்கன்னு சொன்னதே அவர் தான். சுசித்ரா வந்து ஒரு சிங்கர் கிடையாது, ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது. அவங்க நல்ல டோன் உள்ள, நல்ல பேஸ், நல்ல அந்த பாட்டுக்கு அவ்வளோ ஆப்டா இருந்தாங்க.
இது எப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஓகே சுசித்ரா போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. இன்னைக்கும் அது யார் பாடிந்தாலுமே சாதாரண பாட்டா இருக்கும். ஆமா ஆமா சுசித்ரா பாடினதுல வந்து அது ஸ்பெஷலா மாறிச்சு. நிறைய ஆர்வம். அதே மாதிரி வேலாயுதம் படத்துக்கும் வந்து எனக்கு இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் வேலை இதெல்லாம் சொன்னா புரியாது. இப்பயும் நீங்க அந்த கிட்டார் வாசிக்கிறதுக்கும் அவர் சுத்திட்டு வர்றதுக்கும் இப்ப பார்த்தாலும் அப்படி இருக்கு. சொன்னா புரியாது. விஷுவல முடியும். இன்ஃபேக்ட் இவரோட இந்த படங்கள்லாம் முதலே வந்திருந்தா நடிக்குதுன்னு நான் முடிவு எடுத்திருக்க மாட்டேன். ஆக்சுவலா வேட்டைக்காரனுக்கு முன்னாடியே நடிக்கணும் முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பாட்டு ஹிட் ஆகுது, படம் ஓட மாட்டேங்குது, எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்றதுனால நான் வந்து 2 years கழிச்சு நான் இந்த டைம்ல உயிரோடு இருந்தேன்னா நடிகனா தான் இருப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டேன். யார்ட்டையோ சத்தியம் பண்ணிட்டேன். நான் இப்போ நடிகர்லாம் சொல்ல வரலப்பா தம்பி, நான் நடிகர்லாம் கிடையாது, ஆர்வ குழந்தை இந்த வார்த்தையை விட்டேன். ஓகேவா? அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டேன், நான் வந்து வந்துட்டேன் இந்த பக்கம். இதை ஒட்டி நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது எனக்கு உண்மையிலேயே. பட் நான் வார்த்தை கொடுத்துட்டேனே அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தேன். வந்ததுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு விட்டேன். ஸோ அதனால 2 படத்துலையும் வந்து நல்ல பழகி இருக்கிறேன். ரொம்ப இன்வால்மெண்ட்டு, சின்சியர் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சுச்சி அவங்கள சஜஸ்ட் பண்ணதே சேருது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சூப்பர் சிங்கர், செம்ம வாய்ஸ். நீங்கள் எல்லாரும் இந்த சிங்கர் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் சொல்ற மாதிரி இந்த ரிதம் அதெல்லாம் தெரியாது. பாடினா செம்ம வைபா இருக்கும். நீங்கள் பாடுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பாட வைக்கிறதுக்கு ஏன் பாடலன்னு எனக்கு இப்போ புரியவே இல்லை. ஆக்சுவலாக துப்பாக்கிலேருந்து மறுபடியும் ஒரு ட்ராக் ஆரம்பிச்சார் பாடுறதுக்கு ஒவ்வொரு படத்துலையும். ஏன் நம்ம டைம்ல பாட வைக்கல, பாடணும்னு தோணலன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அவங்க அம்மா பாடியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஏன் உச்சி மண்டையில் பாடிருந்தாங்க. எஸ் ஓகே. நெக்ஸ்ட் போட்டோ. சார் இப்போ நான் கேட்டேன் பிச்சைக்காரன் 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 3 வருது. பயங்கரமா இருக்கும். ஓகே ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லை எழுதி ஆல்மோஸ்ட் இப்போ வேற சில விஷயங்கள்ல பிஸியா இருக்கிறேன். ரொம்ப பெருசா இருக்கும் கதை. இல்ல இதை விட பெருசா இருக்கு சார். பயங்கரம். 2 விட பெருசா? பெருசு ரொம்ப பெருசு. பயங்கரமா இருக்கும். KGF மாதிரி நினைச்சுக்கோங்களேன். ஓகே லாஸ்ட் போட்டோ. யாஸ் எனக்கு பர்சனலா இது வேணும் சார். இது வந்து அது நான் 2ன்னு நீங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணீங்க. நான் 2 தான். ஆக்சுவலா இதுல டாக்டரா ஒருத்தன் வந்து தப்பிச்சு போவான். அப்ப அங்க இருந்து சலீம் அங்க வருவான். சலீமா அங்க வருவான். 3 எப்போ அப்படியே ஃபேட் அவுட் அப்படியே ஃபேட் ஆகும். 3 எப்போ? 3 கொடுத்துடலாம். குடி சலீம் 2ன்னு வைக்கலாமா, நான் 2ன்னு வைக்கலாமா? நான் சார் எல்லாமே நான். அப்படியா சார்? எனக்கு நான் 2 ஏதோ இது சவுண்ட் மாஸா இருக்கு. சலீம் நான்ங்கிறது நம்ம நான் அப்படின்னு ஒரு கர்வமா ஒன்று சொல்ற மாதிரி. ஆமா சார் நம்மள எல்லாருமே பர்சனலா கனெக்ட் ஆகிற ஒரு வேர்ட் நான். கோடியில் ஒருவன் 2, நான் 2, சலீம் 2, திமிரு பிடிச்சவன் 2 ரேட் பண்ணுங்களேன். நீங்க சொல்றதை வச்சு நான் சின்சியரா முடிவெடுத்து சார் அது அடுத்தது கொண்டு. கோடியில் ஒருவன் 2, நான் 2, சலீம் 2. நீங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணுங்க, யோசிச்சு சொல்லுங்க. என் லைஃப் இவ்வளவு பெரிய கையில கொடுக்குறீங்களே சார், அங்கிட்டு இருந்து வந்துருமா சார்? என் லைஃப் பா, நீங்க சொல்றதை நம்பி நான் கடை வாங்கி படம் இருக்க போறேன். நான் 2, சலீம் 2, கோடியில் ஒருவன் 2, திமிரு பிடிச்சவன் 2. எது வந்து நான் சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எது எடுக்கலாம் சார்? நான் 2 சார். அப்படியா சார்? எனக்கு கோட்டில் ஒரு 2 சார். நீங்க சிஎம் ஆறத நான் பாக்குறேன் சார். சத்தியமா செம பாயிண்ட். அந்த மாதிரி செய்யும் நாங்க பார்த்தல சார். ஆஃப்லாண்ட் போட்டுட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த ஒப்பீனியன் இருக்கும். நான் வேற சொல்றேன்னு இல்ல, சத்தியமா இப்ப வரைக்கும் போட்டாலுமே ஒரு டைம் கூட ஸ்கிப் பண்ணதே இல்ல. திமிரு பிடிச்சவன அந்த வேல் எடுத்துட்டு நக அந்த பாட்டு மகாலிங்கம் பாடிப்பாரு. சத்தியமா வேற யாரும் பண்ணியிருந்தாலும் கலாச்சி விட்டுருப்பாங்க. அவ்வளவு தூரம் அடிச்சு எப்படி பறந்துட்டு வர முடியும்னு அந்த ஒரு இதுல வரும். எனக்கு திமிரு பிடிச்சவன் 2. உங்களுக்குப்பா? எனக்கு கோடியில் ஒரு 2 சார். அதான் உங்களை சிஎம் பாக்குறேன் சார். உங்களுக்கு நான் 2. சலீம் யாருமே சொல்லவே இல்லையா? சலீம் 2 எடுத்துறல. அதான் நான் வேற இல்லை. ஆமா சார் ஆக்சுவலி எனக்கு நானும் சலீம் ஒரே தானே சார். அதனால அப்படியே நான் சலீம் பண்ற பிளான்ல இருந்தேன். ஆக்சுவலா சலீம் 2 வரும். ஓகே ஓகே சார். சாதா சலீம் 2 பேர் வைக்கலாமா, நான் 2 வைக்கலாமா? ஒரு டயலாக் நான் 2 சார். நான் 2 ஏனா அது மஸ்காரா 2 சாங் வந்துரும்ல சார். நீங்க அத வேணா சொல்லுங்க. அது டைட்டில் என்ன வேணா வச்சுங்க சார். தயவு செஞ்சு ஜீவா கொண்டு வந்து கண்டிப்பா. அந்த மனுஷன் அது ஒண்ணு பண்ணாரு, அமரகாவின் பண்ணாரு. அதுக்கப்புறம் மனுஷன் அது வாப்பா அப்படின்றது. கண்டிப்பா. சோ அந்த தேங்க்யூ சோ மச் சார். Thank you. 4 பேர் சார்பாக சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் எங்களோட அவ்வளவு வைபவம் எனர்ஜி குறையாம இருந்திருக்கீங்க. தேங்க்யூ. சோ ப்ரொடக்ஷன்ல அடுத்தது ப்ராமிஸான படங்கள் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் நினைச்ச மாதிரியே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் நூல் சார்பாக நாங்க தேங்க்யூ so much சார். தேங்க்யூ.
லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.